எல்லாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல நல்லபடியா செலிப்ரேட் பண்ணுங்க. ஹாய்ங்க. இது நேத்து எடுத்த வீடியோ. நேத்து வந்து போகி. நேத்தும் வீட்ல வந்து பயங்கர கிளீனிங் ஒர்க் தான். எல்லா பக்கமும் வேலை வந்து நடந்துட்டு தாங்க இருந்தது. ஒரு வழியா வேலை வந்து முடிஞ்சுட்டு, பொங்கலோட முடிஞ்சிரும் அப்படின்னு நெனைக்கிறேன். அ அ நேத்து எனக்கு ஒர்க்கும் இருந்தது. அதே மாரி நான் ஒர்க்கும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் இடையில இடையில. ஆனா இவங்க போடுற சவுண்ட்ல ஒர்க்கும் சரியா கூட பார்க்க முடியல. அண்ட் ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னு நெனைக்கிறேன். ரீசென்ட்டா கடையநல்லூர்ல ஒரு இஷ்யூ ஒண்ணு போய்க்கிட்டு இருக்கு. அது எங்க பக்கத்து ஊர் தான். வஹீதா பேகமா அப்படின்னு நெனைக்கிறேன். அவங்க பேர் எனக்கு சரியா தெரியல. ஏதோ அவங்க வந்து ரீல்ஸ் வந்து பண்றாங்களாம். பர்தா போட்டு ரீல்ஸ் வந்து பண்றாங்க. ஸோ அது மதத்துக்கு வந்து எதிரானது அப்படின்னு சொல்லி, அவங்கள நெறைய பேர் கன்னா பின்னான்னு திட்டி வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அ பெண்கள் வந்து சோசியல் மீடியாலயே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களே திட்டிட்டு மறுபடியும் அந்த சோசியல் மீடியால தான் வந்து இவங்க போஸ்ட் பண்றாங்க. மத்த பெண்களும். அ ஒரு விஷயம் சொல்லணும்னு நெனைக்கிறேன். நம்ம கண்ல உள்ள தூசிய எடுத்துட்டு தான் மத்தவங்க கண்ல உள்ள தூசிய வந்து எடுக்கணும். இந்த உலகத்துல வந்து யாருமே நல்லவங்க கிடையாதுங்க. அதாவது கிறிஸ்டியானிட்டில ஒரு வேர்ட் சொல்லுவாங்க. நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி யாருமே கிடையாது. மேபி அவங்க தப்பு பண்ணா கூட அத கடவுள் பார்த்துக்கிடட்டும். நீங்க ஒண்ணும் கடவுள் கிடையாதுல்ல அவங்கள திட்டுறதுக்கு. கன்னா பின்னான்னு அவங்கள போட்டு திட்டி வச்சிருக்காங்க. எனக்கு அத பார்க்கறதுக்கே ஒரு மாரியா இருக்கு. அது அவங்க எப்படிதான் அத தாங்குறாங்க அப்படின்னு தெரியல. அ அவங்க சொன்னதும் கரெக்ட் தான். மத்த தப்பெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. ஆனா இது வந்து உங்களுக்கு என்னமோ உலக்க குத்த மாரி தெரியும் அப்படின்னு வந்து பேசியிருந்தாங்க. ஸோ நான் கண்டிப்பா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அவங்க ஒண்ணும் கொலை குத்து எதுவும் பண்ணல. மேபி அது தப்பா இருந்தா கூட கடவுள் பார்த்துக்கட்டும். நீங்க யாரையும் திட்டாதீங்க.